அனைவருக்கும் வணக்கம். சீனாவுடைய அதிநவீன நியூக்ளியர் நீர்மூழ்கி கப்பல் நண்பர்களே, அணு ஆயுத சக்தியால் இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று, அதுவும் லேட்டஸ்டாக சீனா உருவாக்கி இருந்த தன்னுடைய முதல் நீர்மூழ்கி கப்பல் மர்மமான முறையில் மூழ்கிருச்சு கடல்ல அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளிவந்திருக்குது. அது மட்டும் இல்லை, சீனாவுடைய நீர்மூழ்கி கப்பலும் அதே நாளில் இன்னொரு சீனாவுடைய போர்க்கப்பல், 2 போர்க்கப்பல்கள் ஒரு சேர நீரில் மூழ்கி இருக்குது அப்படின்னும், இதில் ஒரு மிகப்பெரிய சதி, சீன கடற்படைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சதி அம்பலமாகி இருக்குது அப்படின்னும் செய்திகள் வெளிவந்திருக்குது. ஆனால் இந்த செய்தியை சீனா பரம ரகசியமாக காத்து கொண்டிருக்குது. இந்த அதிர்ச்சிகரமான ஆனால் சீனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை, சீன கடற்படைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிற இந்த செய்தியை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் அன்னன்னைக்கு நடக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் உடனடியாக உங்களுக்கு சுட சுட நாங்கள் கொண்டு வந்து தரோம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு அதற்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தட்டி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நாம் கொடுக்குற செய்திகள் சுட சுட உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைக்கு அதிகாலையில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பயங்கர சர்ப்ரைசிங்கான அதிர்ச்சிகரமான செய்தி. அது என்ன அப்படின்னா, சீனாவுடைய 2 போர்க்கப்பல்கள் ஒரே சமயத்தில் நீரில் மூழ்கெடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி தான் அது. அதில் ஒன்று சீனாவுடைய கடற்படையுடைய போர்க்கப்பல் ஒன்று, இரண்டாவது வந்து இதில் மிக முக்கியமானது வந்து சீனாவுடைய நீர்மூழ்கி கப்பல். அதுவும் எப்படி, அணுசக்தியை பயன்படுத்தி செயல்படுகிற ஒரு நியூக்ளியர் பவர்ட் சப்மரின், அந்த நீர்மூழ்கி கப்பல், அதுவும் அட்டாக் வகையை சேர்ந்தது, அதாவது தாக்குதல் நடத்தக்கூடிய வகையை சேர்ந்த மிக நவீனமான தொழில்நுட்பத்துடன் சீனா சமீபத்தில் உருவாக்கிய புதிய நீர்மூழ்கி கப்பல் தான் இப்பொழுது மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஒரே நாளில் சீன கடற்படையுடைய 2 கடற்படை கப்பல்கள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாகி உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இந்த விஷயத்தை சீனா ரகசியமாக காத்து வருது அப்படின்னும், நேற்றைய தினம் இது பற்றி பத்திரிகையாளர்கள் வந்து சீனாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறாங்க. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னே எங்களுக்கு தெரியல, அப்படி ஒரு தகவலே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற மாதிரி அவர் பேசியிருந்தது உண்மையிலேயே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த விஷயத்தை அமெரிக்காவுடைய உளவு நிறுவனங்கள் தான் கண்டுபிடிச்சு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் ஆகஸ்ட் மாதத்திலேயே நடந்துருச்சு அப்படின்னும், இதுவரைக்கும் சீனா அந்த விஷயத்தை வெளியிலேயே விடலை அப்படின்னும், இந்த சம்பவம் எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்னு எல்லாவற்றையும் சேட்டிலைட் புகைப்படங்களோடு சேர்த்து விலாவாரியாக அமெரிக்காவுடைய உளவு நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இதை இன்றைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஹெட்லைனாகவே வெளியிட்டிருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், சீனாவுடைய லேட்டஸ்டான புதிய அணுசக்தியால் இயங்கக்கூடிய தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் வேறொரு சீனாவுடைய கடற்படையுடைய போர்க்கப்பல், 2 கப்பல்கள் ஒரே சமயத்தில் மூழ்கடிக்கப்பட்டதாக செயற்கைக்கோள் படங்களை வெளியிட்டு அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் சிபிஎஸ் செய்திக்கு வெளியிட்ட செய்தியில சொன்னாரு. சீனாவுடைய ஜாவ் கிளாஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த நீர்மூழ்கி கப்பல் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டது சீன கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுது. இன்றைய உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூ வாட்டர் நேவி அப்படிங்கிற ஒரு பெயரை அமெரிக்க கடற்படைக்கு மட்டும்தான் வழங்க முடியும் நண்பர்களே. இதற்கு என்ன அர்த்தம் என்ன, உலகம் முழுவதும் இருக்கிற சர்வதேச கடற்பரப்பு இருக்குது இல்லையா, அந்த பகுதி முழுவதிலையுமே தன்னுடைய ஆளுமையை செயல்படுத்தி வருகிற ஒரு கடற்படைக்கு பெயர் தான் இந்த ப்ளூ வாட்டர் நேவி அப்படிங்கிறது. இன்றைய லெவலில் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இந்த பெயரை கொடுத்திருக்கிறாங்க.
அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய கடற்படை உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி தன்னுடைய நாட்டுடைய கடற்படையும் ஒரு ப்ளூ வாட்டர் நேவியாக மாறணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக திட்டமிட்டு தன்னுடைய கடற்படையை வளர்த்து வருது சீனா. அந்த டார்கெட்டை, அந்த குறிக்கோளை விரைவில் அடுத்த ஒரு தசாப்தத்துக்குள்ளாக சீனா அடைந்துவிடும் அப்படின்னு எல்லாருமே கருதி கொண்டிருந்த அந்த வேளையில இப்பொழுது சீன கடற்படைக்கு அடிமேல அடி விழுது நண்பர்களே. சில மாதங்களுக்கு முன்பு தான் சீனாவுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல், சீனா கட்டிய, சீனாவே தன்னுடைய நாட்டிலேயே முழுமையாக உருவாக்கிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் மர்மமான காரணங்களால நீர்ல மூழ்கடிக்கப்பட்ட செய்தி வெளியானது. அது நடந்து ஒரு சில மாதங்களுக்குள்ளாக இப்பொழுது சீனாவுடைய 2 போர்க்கப்பல்கள், அதுல ஒன்னு நீர்மூழ்கி கப்பல், ஒன்னு சாதாரண கப்பல், போர்க்கப்பல் தான். இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்களும் ஒரே சமயத்துல கடல்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்கிற விஷயம் சீனாவுடைய கடற்படையுடைய வளர்ச்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுது. அதுவும் ஜாவ் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா லேட்டஸ்டான நியூக்ளியர் டெக்னாலஜியை கொண்ட சப்மரின் அது அப்படின்னு அர்த்தம். சீனா தன்னுடைய நாட்டிலேயே முழுக்க முழுக்க உருவாக்கி இருக்கிற அணுசக்தியை பயன்படுத்தி வேலை செய்கிற அந்த அணு ஆயுத போர்க்கப்பல் அது. இது ஒரு அட்டாக் வகை கப்பல், அதாவது ஏவுகணைகள், ராக்கெட்டுகளை சுமந்து சென்று அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வகையை சேர்ந்தது இந்த போர்க்கப்பல். இந்த கப்பல் இப்பொழுது நீர்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சீனா சொல்ல மறுக்குது. அதே சமயத்தில் இதே காலகட்டத்தில் இன்னொரு போர்க்கப்பலும், சீனாவுடைய போர்க்கப்பலும் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதுனால இதுல பெரிய அளவிலான சதி இருக்குமோ, வெளிநாட்டு சதி இருக்குமோ அப்படின்னு சீனா அஞ்சுவதாக சொல்லப்படுது நண்பர்களே. இந்த செய்தி நமக்கு எட்டியிருந்தாலுமே கூட இதை பற்றிய முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சீனாவே மூடி மறைச்சிக்கிட்டு இருக்குது. இதை பற்றிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும் போது உண்மையிலேயே ரொம்பவுமே சுவாரஸ்யமான பல விஷயங்கள் வெளியில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி வரும்போது உடனடியாக உங்களுக்கு இதை சொல்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் guys. Bye bye.